Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து காலையிலே குளிச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே பிகாஸ் இன்றைக்கி மேண்டலூரியன் சீசன் ஃபினாலே வந்துட்டு வரப்போகுது. ஸோ 12:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அட் தி சேம் டைம் ரொம்ப சேடாகவும் இருக்கேன். ஏன்னா ஒன்று சீசன் 1ஓட எண்டிங்கும் சரி, சீசன் 2ஓட எண்டிங்கும் சரி ஒரு மாதிரி ஹார்ட் ரென்ச்சிங்காக ஒரு மாதிரி ஹெவியாக விடுற மாதிரி இருக்கும் மேண்டோவில். பட் சீசன் 3ஓட எண்டிங் எனக்கு தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. பட் ஐ டோன்ட் ஃபீல் குட் ஆக்சுவலி. ஏன்னா போன வாரம் எபிசோட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப சேடாக இருந்தது. இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபினாலே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி கிளிஃப் ஹேங்கர் விட்டால் விடலாம், பட் ஸ்டில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆக்சுவலாக வந்து காலையிலே குளிச்சுட்டேன். ரொம்ப சீக்கிரம் ஆக்சுவலாக யூஸ்வலாக கொஞ்சம் ஈவினிங்கில் தான் குளிப்பேன். பட் இப்போ வந்து என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நான் யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது என்ன ஸ்கின் கேர் பண்ணுவேன்றது நான் டெல் யூ. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த லாரியலோட ரீவைட்டலிஃப்ட் ஹைரோலானிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது லைக் இதோட 3rd பாட்டில். ஆக்சுவலாக 2 பாட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரம். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின்னில் நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸ்கின் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. இன்றைக்கி வந்து புது பாட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது புதுசு. ஸோ இது வந்து இது கொஞ்சம் எடுத்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு ட்ராப்பர் ஃபுல்லாக எடுத்து என்னோட ஸ்கின்ல வந்து I'm going to apply this. இது வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ டு வாட்ச் மேண்டலோரியன். ஸோ என்னோட ஸ்கின்ல வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது என்னோட ஸ்கின். என்னோட இந்த இடம்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ஸ்கின் சீரம் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அதுக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி என்ன பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் தி டே இன்றைக்கி வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், லைக் டாப் 5ல இருக்கிற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து ஒரு பபிள் பாத் ஒன்று ட்ரை பண்ணேன். அது வந்து பட்டர்ஃப்ளையோட பபிள் பாத் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால இன்றைக்கி நான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால நான் இன்றைக்கி இது வந்துட்டு யூஸ் பண்ணேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஏரியான ஒரு வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐரீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ணது இது. அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று காட்டணும். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு நியூட்ரிஜனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு குட் மாய்ஸ்சரைசர். திஸ் இஸ் அகெயின் லைக் என்னோட ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு என்னோட ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்கில். அண்ட் இது நல்லா வந்துட்டு ஐ வில் அப்ளை இட். இது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் எல்லா சீசனுக்கும் எனக்கு இது பிடிக்கும். என்னோட ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இது. அண்ட் நைட்டு நான் சப்போஸ் நான் வந்து நைட் ஏதாவது யூஸ் பண்ணோம், அண்டர் ஐஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் லாரியலோட அந்த ஐ க்ரீம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்கின் கேர். ஸ்கின்னில் ஃபேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் பாம்க்கு வந்து மேப்ளினோட பேபி லிப்ஸ் கலர் ப்ளூம் லிப் பாமில் பீச்சு இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி நல்ல ஒரு லைட்டாக ஒரு க்ளாஸி டென்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ இது வந்து நான் காலேஜ் டைம்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 13-14 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஃபர்ஸ்ட்லாம் அந்த பிங்க்லேயும் இருக்குது. பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிங்க் வந்து ரொம்ப ப்ரைட்டாக ரொம்ப தெரியும் பிங்க்கு. இது வந்து ரொம்ப சட்டலாக அப்படி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் கேர். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டணும். நான் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுடுறேன். ஸோ மூடாமல் வச்சுட்டேன். ஐயோ இதை எப்படி எடுக்கிறது? இப்போது எடுத்தால் கொட்டுமே. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படியே. ஓ மை காட், கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். ஓகே சரி, நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டணும்னு சொன்னேன்ல, ஐ வில் ஷோ யூ. ஏன்னா நான் வந்து இந்த டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன்.
என்னோட பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக எனக்கு டெலிவர் ஆச்சு ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ இதை வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து இதை மேண்டலோரியனோட ப்ரீமியருக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், சீசன் ப்ரீமியருக்கு. பட் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபினாலே கோஸ்டர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து குரோகு டிஷர்ட் தான். ஸோ இந்த டிஷர்ட் தான் நான் இன்றைக்கி போட்டுட்டு ஒரு மேண்டலோரியன் ஒரு வைப்பில் இருக்க போகிறேன். ஸோ இந்த டிஷர்ட் தான் அது. ஸோ இது நான் வந்து என்ன சைஸ் எக்ஸ்எல் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த டிஷர்ட், ஒரு மாதிரி ரவுண்ட் நெக் டிஷர்ட். ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு போட போகிறேன். க்யூட்டாக இருக்குல்ல இந்த குரோகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குரோகு. ஸோ யா இது போட்டுட்டு அண்ட் ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்க்ரன்ச்சி வாங்கினேன். இதுவும் வந்து எப்படின்னா வந்து குரோகு கலரில் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து கையில் இப்படி போட்டுட்டு ஒரு வைப்பில் இருக்க போகிறேன். ஸோ யா அண்ட் அகெயின் இன்னொரு விஷயமும் காட்டணும். ஐ வில் ஷோ யூ. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் செட்டப் மாற்றிருக்கேன், குரோகுவோட செட்டப். ஸோ இது வந்து நம்ம டேபிள் மேலே இருந்த குரோகு, இவனை வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு குரோகு கப், அதுக்குள்ளே என்னோடய வாட்ச்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட பழைய குரோகு, என்னோடய ஃபேவரட். அண்ட் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த லைட்டை. ஓகே, ஸோ நான் வந்து ரீசெண்டாக இந்த புக் ஷெல்ஃப் ஒன்று வாங்கினேன், லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். ஸோ அதில் நான் வந்து அசெம்பிள் பண்ண நானே அமேசானில் வாங்கினேன். நான் வேணால் லிங்க்கு கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னோடய குரோகு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை. அதனால் நான் வந்து வச்சுருக்கேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட். இது இல்லை மோஸ்ட் ஃபேவரட்னு சொன்னால் இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதுவும் ரொம்ப பிடிக்கும். லைக் எல்லாமே பிடிக்கும். பட் இது மூணும் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே மேலே வந்துட்டு இங்கேயே வந்து ஜெனியோட அந்த நியான் சைன் இருக்குது. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் குரோகு இவன், என்னோட ரொம்ப ஃபஸ்ட்டு வந்த குரோகு, செம்ம லக்கி. அண்ட் இதுதான் நம்ம டேபிள் மேலே ஃபஸ்ட்டு இருந்த குரோகு. இது வந்து இங்கே வச்சுட்டேன். அண்ட் இது வந்து என்னோட செகண்ட் ஷெல்ஃபில் என்னென்னா என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இது வந்து மார்வெல் கேரக்டர்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு இன்னும் கூட நிறைய ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் மார்வெல் கேரக்டர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அது அண்ட் அப்புறம் என்னோடய ஹோம் பாட் மினி. அண்ட் கீழே வந்துட்டு புத்தர் வச்சுருக்கேன். அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்ட் என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் கொஞ்சம் ரேண்டம் திங்ஸ்லாம் இருக்குது, இன்னும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ இது என்னோட ஃபோட்டோ போட்ட மக், பென்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை இப்படி வச்சுருவோம். இது வந்துட்டு விக்டோரியா சீக்ரெட் பாடி மிஸ்ட்டும் ஒரு மினி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பாடி மிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஒரு ப்ளஷி குரோகு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய செட். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க. இது வந்து யாருன்னா வந்துட்டு டெனேரியஸ் டார்கேரியனும் ஜான் ஸ்னோவும். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஜான் ஸ்னோவோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதுதான் இப்போது என்னோட செட். ஆக்சுவலி இன்னும் இது ப்ராப்பராக நான் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்போ தான் 12:30 ஆகும்னு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய வேலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், ஒரு ஹால் வீடியோ ஷூட் பண்ணணும் யூடியூப்க்கு. ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்க்கு வீடியோ ஷூட் பண்ணி. அண்ட் அதை எடிட் பண்ணணும். அண்ட் நாளைக்கு தேர்ஸ்டே நாளைக்கு அதை அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் vlog அப்லோட் பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் ஜெனி ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி நிறையா பேசணும் உங்ககிட்ட. ஸோ அது தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்துட்டு போடுறேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ளீஸ் டூ செக் தட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னால் வெயிட் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது இந்த எக்ஸைட்மெண்ட். வந்து எப்படின்னா மேண்டோ வந்துட்டு லைக் இதுக்கு முன்னாடி வந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஆச்சு, 2 years மேலே ஆச்சு. 2020 டிசம்பரில் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மேண்டோ சீசன் 3 வந்திருக்கு. நடுவில் புக் ஆஃப் போபா ஃபெட்டில் வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த வெயிட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் வேறு பெட்ரோ பாஸ்கலோட சீரீஸ் எல்லாமே, பெட்ரோ பாஸ்கல் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே பார்த்துட்டேன் வருது. ஸோ எனக்கு வந்து லைக் எல்லா மூவிஸ் எல்லாமே சீரீஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் போயிட்டு இருக்கும்போதே மேண்டோவும் வந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக நான் வந்து பெட்ரோ பாஸ்கலோட சீரீஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெட்ரோ பார்க்காம இருக்க முடியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ரோ. ஸோ யா பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து டிவியில் பார்க்க போகிறதில்ல மேண்டலோரியன். நான் உங்களோட சேர்ந்து ரூமில் பார்க்க போகிறேன். என்னோடய ரூமில், ஹாலில் நான் பார்க்கல. ஸோ ரூமில் பார்க்க போகிறேன். ஸோ விஷ் மீ லக். அண்ட் கைஸ் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். இது வந்துட்டு நான் புதுசாக வாங்கின ஏர்போர்ட்ஸ் கேஸ். இது வந்துட்டு குரோகு. ஸோ இந்த சீசனுக்காக நான் இது வாங்கினேன்.
ஸோ என்னோட ஏர்பாட்ஸ் இங்கே இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ யா, நான் அப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மேண்டோ பார்த்துட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பாருங்கள் கிளாப்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு மொமெண்ட். அண்டு கிளைமேக்ஸ்க்கெலாம் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், ஐம் பேக். எபிசோட் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆகுது. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஆகிட்டேன். நான் நிறைய இடத்துல நான் அழுதுட்டேன். ஏன்னா நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம்லாம் நடந்தது. லாஸ்ட் ஒரு 4 years நினைக்கிறேன். 2019 இந்த சீரீஸ் நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 yearsஆகவே வந்து இந்த விஷயம்லாம் நடக்குமா அப்படி அந்த மாதிரி நினச்ச விஷயம்லாம் நடந்துச்சு இந்த சீசனில். ஃபினாலேயில் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. ஒரு குட் ஹாப்பி என்டிங். நான் கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு அது கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. இன்னமும் எனக்கு வந்து அதை இன்னும் பார்க்கணும் போலவே இருக்குது சீசன் அந்த எபிசோடு. ஸோ சே ஹாய் இவனுக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தேன் இவனை. ஏன்னா ஐ வாஸ் லைக் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அண்ட் ஃபைனலி குரோகுவை வந்து டென் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் குரோகுவோட பேர் வந்துட்டு டென் குரோகு. ஸோ டென் குரோகு, இனிமேல் டென் குரோகுன்னு கூப்பிடுங்க. நான் குரோகு சாரின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஓகே, டென் குரோகு. ஸோ ஹாப்பி. நிறைய எமோஷ்னலாக நடந்தது, நிறைய நடந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப லைக் ஹாப்பி டியர்ஸ் இருந்ததுல அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நிறையா. பட் யா, இந்த எபிசோடு தான் ரிவ்யூலாம் இல்லை, இது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ யா, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ஹால் வீடியோ ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஐ வில் கெட் பேக். கைஸ், இப்போ எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒன்று வந்துச்சு. இது நான் வந்து லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நாளைக்கு தான் டெலிவரி ஆக வேண்டியது. கரெக்டாக இன்றைக்கி டெலிவரி ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். என்ன இருக்குது, அது இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கு. என்ன இருக்கா போகுதுன்னா, கெஸ் பண்ணியிருப்பீங்க. போன வாரம் அந்த எபிசோட் ரொம்ப சேடாக இருந்துச்சு. அதனால சேடாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஓகே, தேங்க்ஸ் ரேர் கெட்ஸ் போட்டிருக்கு. அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அந்த செல்லர். ஸோ ஆக்சுவலாக பில்டப் இயர் பேபியோட வந்து என்கிட்ட இல்லை குரோகு. ஸோ நான் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு அது மாதிரி இருந்ததுன்னு ஐ ஆர்டர்ட். ஐ காட் another குரோகு. இது வந்து சீசன் ஃபினாலேக்கு எனக்கு கிடச்சிருக்கு. குரோகு வந்து எப்படி தெரியுமா, எனக்கு வந்து எப்போ நான் வந்து சேடாக இருக்கேனோ இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், குரோகு மொமெண்ட்ஸ்னு கொஞ்சம் இருக்கும் எனக்கு. அந்த டைமில் எனக்கு குரோகு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து குரோகு வேணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்டாக கிடச்சிது. கிறிஸ்மஸ் அன்றைக்கே கிடச்சிது. அண்ட் பர்த்டேக்கும் வந்து ஒரு குரோகு வந்து ஆர்டர் பண்ணேன். அதுவும் கரெக்டாக பர்த்டே அன்றைக்கி அந்த டிஷர்ட் அதுவும் கரெக்டாக அன்றைக்கே கிடச்சிது. ஸோ இது வந்து இந்த சீசனுக்காக நான் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும்னு இருந்தேன். பட் நிறைய திங்ஸ் வாங்கினேன் குரோகு. பட் போன வாரம் ரொம்ப சேடாக இருந்தேன், அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் கரெக்டாக இன்றைக்கி வந்து எனக்கு இது டெலிவர் ஆகிருக்கு. ஐம் சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலி இது வந்து பில்டப் இயர் பேபியோட இருக்கும் குரோகு. அது மாதிரியே இருக்குது பார்க்க. கியூட். ஸோ யா, குரோகு, another குரோகு. ஹே காய்ஸ், ஸோ இந்த லைட்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது நான் வந்து ஒரு 2 years ஆச்சு வாங்கி. அண்டு இப்படி தான் என்னோடய நைட் செட்டப் இருக்கும் ரூமில். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து குரோகு இவன். ஸோ இவனை நான் இங்கே வச்சுட்டேன். இவன் பக்கத்தில் ரொம்ப செல்லம். அண்ட் இந்த லைட்டும் போட்டுடலாம், ஜெனி. ஸோ இதுதான் என்னோடய ரூம் செட்டப். அண்ட் இந்த ஜான்சனும் இங்கே வந்துட்டான் மேலே. அப்படியே நான் என்ன பண்ணுறேன்,
இந்த பக்கம் கேமரா திருப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு யூடியூப்க்கு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணல. நான் நாளைக்கு தான் அதை எடிட் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப தலை வலிக்குது இன்றைக்கி. நான் வந்து 2 வாட்டி மேண்டலோரியன் பார்த்துட்டேன். என்னன்னு தெரில, 2 வாட்டி பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ 2 டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு பயங்கர தலைவலி. ஸோ தைலம் தேய்ச்சி நான் போய் படுத்து தூங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விலாக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக்ஸ் வந்து நான் ரொம்ப பண்ணது கிடையாது. ஸோ அண்ட் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.